வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்சி ரிலேட்டட் இன்னொரு விளாக் தான் போட போகிறோம். ஸோ இது என்ன ஆர்சிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து வாங்கினதில்லை, இது வந்து செஞ்சது. ஸோ பார்ட்ஸ் வாங்கி அசம்பிள் பண்ணது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்டு பண்ணது தான். ஸோ அவர் பண்ணதை வந்து அப்படியே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். யூடியூப்ல வருவீங்க நீங்க? யூடியூப்ல வர போறேன். ஆமா, இருக்கா என்னோட சேனல்ல? என்ன அப்படியே உங்களே காமிச்சு emotional damage. ட்ரோன் ஒன்று போட்டேன். அது இதுல இருந்து மாட்டேன். பாத்தியா இல்லையா? பாக்கல தானே? அது யார் சேனல் நினைச்சு பார்த்தேன்? ஆர்சி பார்த்தா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்தது. நினைக்கிறேன் போன் வந்தாலே நீ ஒரு மாதிரி மாறிடுற. பயமா இருக்கா சந்திரமுகி மாதிரி பீஸ் ஆஃப் பண்றான். என்ன பாத்தீங்களா? வீடியோ கட்ட தெரிஞ்சா சர்ப்ரைஸ் பண்ணுறேன். எனக்கு நான் ஒரு வாரமா பிளான் போட்டு எங்க வீட்டுக்கு வந்தா போட்டை ரிவ்யூ பண்ணாரு. எனக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து வந்துருக்கு. வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சொன்னோம். டீ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? டீ சாப்பிட்டாங்கன்னா காசு கேட்டா காசு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆமா, நீங்களும் தெரியும். ஓட்டலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணலாம். என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரியா? எங்க போற? சொல்லுங்க, என்ன போட்டீங்க, என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஃபுல்லாவே ஃபோம்ல தான் மேக் பண்ணிருக்கேன். ஃபோம் இருக்குல்ல, அந்த என்ன சொல்லலாம், நார்மல் தெர்மோகோல் மாதிரி தான் இருக்கும். ஃபோம் ஷீட் பாடி. இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்லாம் ஒண்ணா மேக் பில்ட் பண்ணது தான், ஆர்டினோ யூஸ் பண்ணி. அது எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு இந்த ஃப்ரண்ட் இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். இங்க தண்ணி வந்தாலும் வந்து இதுக்குள்ள தண்ணி போகாத மாதிரி அது வந்து தனியா ஒரு தனி செக்மெண்ட். இங்க வந்து மோட்டர், நடுவில் பேட்டரி. மோட்டர் என்ன மோட்டர்? மோட்டர் வந்து பிஎல்டிசி மோட்டர் தான். லோ இருக்கிறதுலே சீப்பான மோட்டர் வாங்கி போட்டது. ஏன்னா பட்ஜெட்டே 3500 தான். அந்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கணும்னால எல்லாமே சீப்பா வாங்கி போட்டது. பேட்டரி மட்டும் தனியா. இப்போ வந்து முன்னாடி வந்து நிக்கல் கேட்மியம் பேட்டரி இருந்தது. இப்போ வந்து லித்தியம் அயனா சேஞ்ச் பண்ணிருக்கோம். எவ்வளவு காஸ்ட்? என்ன ஆச்சு பேட்டரியோட காஸ்ட்? பேட்டரி அதோட பேட்டரி மேனேஜ்மெண்ட் சர்க்யூட் ரெண்டும் சேர்த்தே வந்து 1000 ரூபீஸ் ஆயிடுச்சு. 1000 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிக்கல் கேட்மியம் இருக்கப்போ வந்து வெறும் 300ல முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு அந்த சர்க்யூட் எதுவுமே தேவையில்லை, டைரக்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது வந்து வெறும் 10 நிமிஷம் ரன் பண்ண முடியும் நிக்கல் கேட்மியம் தான். இது போட்டா ஒரு 1/2 hour ரன் பண்ணலாம். என்ன ரேஞ்ச் வந்து 700 மினிட்ஸ் வரும். 700 வரும். இது வந்து NRF 2401 சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு, டிரான்ஸ் ரிசீவர் மாடியூல். ஆர்டினோ கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணா 2-way டிரான்ஸ்மிஷன் தான். இதுல இருந்து இது கம்யூனிகேட் பண்ணும், இதுல இருந்து இது கம்யூனிகேட் பண்ணிக்கும். அந்த மாடியூல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனா இல்லாத ஒரு மாடியூல் இருக்கு. ஆண்டனா இல்லாத மாடியூல் வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். ஆண்டனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 700ல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வரும். ஆமா, அந்த இது டிரான்ஸ்ரிசீவர் வந்து இது சீப் இருக்கிறதுல இது இந்த ரேஞ்ச் வந்து இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ரிசீவர் பாத்தீங்கன்னா 120 rupees தான் வரும். 120. ஆனா அது கண்ட்ரோலர் தனியா நம்ம போட்டுக்கணும். ஆடி கண்ட்ரோலர் இது ஜாய்ஸ்டிக் எல்லாமே இந்த ஆடினோ கூட கம்பேட்டபிளா வரது தான். அது சுவிட்சஸ், அந்த ரிமோட். இன்னொன்று இதுல என்ன இதுனா ஒரு இது மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது ஃப்ரண்ட்ல. சின்னதாக ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு என்ன பண்ணுன்னா பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கீழே போகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்ல அலார்ம் இருக்கும். அதுக்கு லைட் ஃபிளாஷ் லைட்டும் மேல இருக்கும், அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சிடும்.
நாம அதுக்கேற்ற மாதிரி வந்து வெளியே எடுத்துடலாம் போட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த சிஸ்டம் எல்லாம் போனப்ப நடுவில் போயிட்டு பேட்டரி ஆஃப் ஆகி நினைச்சு நடுவில் இல்லை தண்ணி. அதுக்கப்புறம் இதுவும் ஆடி ஆடி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கரைக்கு அதே வந்தது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 மணி நேரம் பயங்கரம் அங்கேயே வந்தேன். பார்த்துக்கிறேன். சரி சரி வா இங்கே வா. இது வந்து ஃபுல்லாக இதுவும் வந்து அந்த ஃபோம் ஷீட்டு தான் ஃபுல்லாக. ஓகே. இப்போ இது ரிமூவ் ஃபோம் ஷீட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் தான் டோட்டலாக. ஓ சரி சரி சரி. உங்கள் பேர் சொல்லுங்கள். பேரை சொல்ல மாட்டேன். பேர் தெரியாத உனக்கு சொல்லுங்க. வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. விஸ்வா. விஸ்வா ஃபுல் பேர் விஸ்வநாதன். விஸ்வநாதன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இவரு அவரும் பிஇ மெக்கட்ரானிக்ஸ். ஆனா சிங்கு தானே கொண்டு வச்சிருக்கோம். சிங்கு. இவர் வந்து டர்பன் கட்டாத சிங்கு. Yes, Black King. One thing, I may crashing. My father sing. Level crashing. My mother sing. சரியா ஃபுல் பேர் சொல்லு. परमजीत. பரம்ஜித். परमजीत. இல்ல சிங்கு. भैया आपका नाम क्या है? हरभजन सिंह. क्या என்னைய கலக்காம நீயா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? சிங்கு. சரி ஓகே. க்ளோஸில் போட்டுருவோம். சரி இதே க்ளோஸில் வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. க்ளோஸில் வந்துட்டு இது வந்து அதான் இது வந்து ஃபுல்லாக பேட்டரி சிஸ்டம். நம்ம நார்மலாக இதில் இன்னொன்று இருக்குது என்னன்னா பிஎல்டிசி மோட்டர் வந்து நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. நான் ஃபேஸை வந்து நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணால் தான் ரிவர்ஸில் சுற்ற முடியும். இல்லை ஒரே டேரக்ஷனாக சுற்றும். அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் கொண்டு வரதுக்கு 2 ரிலே சர்க்யூட் இருக்குங்க இருக்கு. அது ரிசீவர்லேருந்து பல்ஸ் வந்தோடனே ரிலே ஆன் ஆகிடும். ரிலே ஆனோடனே டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். டைரக்ஷன் ரிவர்ஸ். ஆனால் மோட்டர் வந்து 2 டைரக்ஷனுமே ரொட்டேட் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா இதுல மொத்தம் 3 ஒயர் இருக்குல்ல இந்த மோட்டர்ல. ஆமாமா. இதுல ஏதாவது 2 ஒயரை ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன் வரும். ஸ்வாப் பண்ணா டைரக்ஷன் வரும். ஸோ இப்போ இதை ஸ்வாப் பண்ண முடியாதுங்கிறதுனால ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். மொத்தம் அதில் 8 லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு. அப்புறம் எல்லாமே வந்து 4 சீரீஸ்ல 4 பேட்டரி சீரீஸ்ல போட்டு அதே மாதிரி இன்னொரு 2. அது எப்படின்னா 4 சீரீஸ் ஒரு பேக்கு, இன்னொரு 4 சீரீஸ் ஒரு பேக்கு. இது ரெண்டுத்தையும் பேரலா போட்டு 4S பேட்டரி பேக் ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல பிஎம்எஸ் இருக்கு, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரி சரி. ஒரு பேட்டரி எத்தனை வோல்ட் வரும்? ஒரு பேட்டரி 3.7 தான். 3.7 வோல்ட் 3000 mAh. அதான் 3000 mAhனால பேட்டரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு நார்மல் பேட்டரி சார். சரி சரி. இப்போ இதெல்லாம் இது ஃபிக்ஸ்ட் அவ்வளோதான். இது எப்போ நீ ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணுறது உள்ளே. ஆமாம் உள்ள ஓப்பன் பண்ணலாம். திரும்ப கொஞ்சம் பேக் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பண்ணலாமா? ஸோ வாட்டர் ப்ரூஃப்ங்கிறதுனால இல்லை வாட்டர் ப்ரூஃப்னா விட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் ஓகே. அது வேணா தனியாக ஃபோட்டோஜஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். வேணா அது வேணா அனுப்பிச்சி விடுங்க. நம்ம போட்டு ஆட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. சரி ஓகே. சரி இதை அப்படியே இப்படி இப்போ வச்ச மாதிரி அப்படியே ரன் பண்ணி காட்டுங்க. வச்ச மாதிரி தானே. இது ஆக்சுவலாக நான் சுவிட்ச் வந்து எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. சுவிட்ச் வச்சுனா சுவிட்ச் வந்து ஆம்பியரை ட்ராப் பண்ணிடுது. அதனால மோட்டர் வந்து ஃபுல் எஃபிஷியண்டாக ரன் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து டேரெக்டாக பி கனெக்டர்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் எந்த சுவிட்ச் போட்டாலும் அது வந்து ஆம்பியர் கம்மி பண்ணிடுதா? இல்லை பெரிய சுவிட்சஸ் இருக்கு. நம்ம மோட்டரில் வச்சா சரி, போட்டில் வச்சா இன்னும் வெயிட் ஏற்றிடும். அது ஆல்ரெடி வெயிட்டாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப தூக்கின மாதிரி இருக்குது. இதுக்கு வேணா ஒரு கிளிப்பு மாதிரி தான் போடலாமே. போடலாம். இப்போ தான் அது ஆக்சுவலாக ரெடி பண்ணேன். ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி தான் பேட்டரி மாற்றினேன். அந்த பேட்டரி இருந்தது, அதனால பிரச்சனை இல்லாமல் வந்தது. ஏன்னா அந்த பேட்டரி பவரும் கம்மியாக இருந்தது. போட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்போது ஒட்டிட்டோம் நான் இது. ஓ சரி சரி. ஏன்னா ரிவர்ஸில் வந்து இந்த சைட் ஃப்ளாட்டாக இருக்க 90 டிகிரி ஃப்ளாட்டாக இருக்கிறனால தண்ணி வந்து டேரெக்டாக மேலே ஏறிடுது. அதனால அது ஒட்டணும் ரன் பண்ணும்போது. இப்போ சும்மா ரன் பண்ணுறேன். இது வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெண்டர் மோட்டர் இன்க்ரீஸ் பண்ணா ஆனால் வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக ரன் பண்ணும்போது. தண்ணியில் வந்து இந்த சவுண்டு தெரியாது உங்களுக்கு. தண்ணியில் தெரியாது. அதே மாதிரி டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணோம்னா இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா ரிவர்ஸ் சுவிட்ச் தரும். இருங்க ஏய் உன்ன இருக்குன்னு சொல்லடா. அதாவது அதான் இந்த சுவிட்ச் ஆன் பண்ண இப்போ ரன் ஆகிட்டு இருக்கா. ஓகே. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா ரிவர்ஸ் ரிவர்ஸ். அது வந்து ரிவர்ஸ் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் பிஎல்டிசியில் தெரியாது.
அதே மாதிரி இது நான் லோ வோல்டேஜ் கண்டிஷனில் ரன் ஆகும்போது வேணா உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கிறது காமிக்கிறேன். டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணி பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அது கனெக்ட் பண்ணி. இல்லை பஸ்ஸர் வரும் ஆக்சுவலாக, அவ்வளோதானே. அதுக்கும் ஒரு இது இருக்கு, பஸ்ஸருக்கும் ஒரு கோட் இருக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் பீப் படிக்கும். லாங் பீப்புக்குள்ள நான் கரெக்ட் எடுத்துட்டு வந்துட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த லாங் பீப்புக்கு அப்புறம் வந்து ஒரு 5 மில்லி செகண்ட்ஸ் கேப்ல பீப் படிக்கும் விட்டு. அந்த பீப் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா சிஸ்டமும் ஷட் டவுன் ஆயிடும். அப்புறம் 2 மணி நேரம் அங்கே தான் வெயிட் பண்ணணும். இல்ல ஏன்னா அது ஏன் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ரன் பண்ணிட்டே இருக்கேன்னா பேட்டரி வந்து 5 வோல்ட் கீழே போச்சுன்னா ஆஃப் ஆயிடும் ரிசீவர். திரும்ப ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும்போது ரிசீவர் டோட்டலா ரீசெட் ஆயிடும். இதுல இருந்து திரும்ப அதில் கனெக்டே பண்ண முடியாது. திரும்ப நான் போட்டை எடுத்து மேனுவலா ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணாதான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணணும். அதனால வந்து அந்த 5 பீப் அடிச்ச உடனே சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடும். 5 பீப் அடிச்ச உடனே நான் இங்க ஆஃப் பண்ணிடுவேன், ரிசீவர் ஆஃப் பண்ணிடுவேன். திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு திரும்ப 5 பீப் அடிக்கும். அந்த 5 பீப் அடிக்கும் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டும் கிளியரா பேர் ஆயிடும். அப்போ வந்து வெறும் ஸ்லோவான ஸ்பீட்ல நான் கரெக்ட் கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ ஒரு சேஃப்டி சிஸ்டமோட கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே, ஏன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கான ஒரு இது இவன் கூட போகும்போது வைப்ரேஷன் சென்சார் வாங்கி வைப்ரேஷன் சென்சார் இந்த மூஞ்ச பாத்துக்கங்க, வைப்ரேஷன் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது அந்த அளவுக்கு இதுவும் இல்ல, அந்த வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல போட்டு. அதனால சரி அப்புறம் இந்த மாதிரி மேனுவலா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரி ஓகே. இப்போ சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா? போட்டு வச்சிருக்கேன், காலையிலே போட்டு. இப்போ பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னா எப்படி, ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா இல்லை? பேட்டரி ஃபுல்லா இண்டிகேஷன் இருக்கு. அது நம்ம நேரா செக் பண்றது தான். செக் பண்றது லோ வாட்ச்னா இண்டிகேஷன் இருக்கும். சரி 8 வோல்ட் கீழ, அது வந்து 16 வோல்ட் பேட்டரி ஆக்சுவலா. சரி 8 வோல்ட் கீழ போச்சுனா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, சரி போலாமா? எடுத்துட்டு போலாமா? எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தான் ஓட முடியும். நிறைய குளம் இருக்கு, அந்த குளத்துல மட்டும் அலோ பண்ணுவாங்க. வேற எங்கேயாவது விட்டா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய திட்டாங்க இருக்கு. சரி ஒருத்தர் அன்னைக்கு ஓடே முடிய வச்சிட்டாரு. சரி, ஏன் அது எதுவும் கவர்மெண்ட் குளம் அவங்க வந்து பராமரிக்கிறாங்க சுத்தி. ஓ அப்படியா? நடைபாதை மாரி வச்சு. ஓ அப்படியா? சரி ஓகே போலாம். ரெடியா இருக்கீங்களா?